ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மக்ருனி செய்ய போகிறோம். மக்ருனிக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, போட்டுட்டு நல்லா வசக்கணும். வெங்காயம் லைட்டாக செவக்கிற வரைக்கும் வசக்கணும். ஒரு தக்காளி போட்டுட்டேன், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, மல்லி இலை, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வசக்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா இதுலேருந்து ஒரு ஸ்பூன். இப்போ நல்லா வசங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம மக்ருனிக்கு தக்கற நம்ம தண்ணி ஊற்றினா போதும். போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதித்த பிறகு நம்ம மக்ருனியை கழுவி இதில் போட வேண்டியது. உப்பு போட மறந்தாச்சு. இப்போ நம்ம தேவைக்கு தக்கன போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நம்ம மக்ருனியை போட்ட வேண்டியதான். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம குக்கரில் போடனாலும் போடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் போடலை, இதுலையே நான்ஸ்டிக் தவாலையே வச்சுட்டேன். உங்களுக்கு குக்கரில் போடணும் விருப்பம் இருந்தால் குக்கரில் போட்டுக்கோங்க.